ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல தமிழக அரசு சார்பில் நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னாலும் வீட்டு மனையா இருந்தாலும் சரி, இல்ல குடியிருப்பு மனையா இருந்தாலும் சரி, அது பில்டிங் பிளான் அப்ரூவல் லைக் வந்து என்ஓசி நீங்க வாங்குறதுக்கு சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ட்டையோ இல்ல சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து போயிட்டு நேரடியா போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம் இது நாள் வரைக்கும். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. கணினிமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி பிரீஃபான ஒரு அப்டேட்டா தான் இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நியூவா வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து கட்ட போறீங்க, இல்ல ஏற்கனவே பில்டிங் கட்டின பில்டிங் வந்து என்ஓசி வாங்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் இப்போ நீங்க புதுசா வந்து பில்டிங் வந்து கெட்ட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம லே அவுட் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல பில்டிங் பிளான் வந்து அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து ரெனிவேஷன் ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல பில்டிங்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன்ல தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். இதே வெப்சைட்ல புதுசா ஒரு சர்வீசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சர்வீஸ் அப்படின்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிற தடையின்மை சான்றிதழ் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறைகள், அதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர் இதெல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி பிரீஃபா நம்ம வந்து பார்க்க போறோம். ஹவு டு அப்ளை அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, என்ஓசி யூசர் மேனுவல் ஃபார் அப்ளிகண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் வைட் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் பிளானிங் பெர்மிஷன் ஆன்லைன் போர்ட்டல். இந்த போர்ட்டல் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணி வாங்குவோம். அதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல, அதாவது நம்ம சிங்கிள் விண்டோ ஒற்றை சாரா பதிவு முறை சார்பில் ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல மொபைல் ஃபோன் மூலியமாவோ இல்லை நீங்க வந்து நெட் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நம்ம சம்பந்தப்பட்ட பேசிக் இன்ஃபர்மேஷனை, நம்மளுடைய பேசிக் டீடைல்ஸும் பில்டிங்கோடைய டீடைல்ஸும் நம்ம வந்து ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்ல சாரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என்ஓசி வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த என்ஓசி வந்துருச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த காப்பியை நம்ம ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க அலையணும், டிடி எடுக்கணும், ஃபார்ம் வாங்கணும், ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு நடைமுறையில. பட் இப்போ இதெல்லாமே சேஞ்ச் பண்ணி ஆன்லைனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதை பத்தி தான் இதுல வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் ஃபார் அப்ளிகண்ட் ஓவர் என்ஓசி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல சிங்கிள் விண்டோ போர்ட்டல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஏற்கனவே உங்ககிட்ட அக்கௌண்ட் லாகின் ஐடி இருக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கிட்ட ஏற்கனவே லாகின் ஐடிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால டாஸ்க் போர்டுக்கு வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பில்டிங் பிளான் சொல்லிட்டு லேஅவுட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இல்ல இந்த வெப்சைட்ல வர சொல்லிருக்காங்க பாருங்க, ஆன்லைன் பிபிஏ .tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா டைரக்டா லாகின் பண்ற பேஜ்க்குள்ள போயிட்டு முதல்ல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு முதல்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, பில்டிங் பிளான் அப்படிங்கிற இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அந்த நீங்க பில்டிங் வந்து எந்த லொகேஷன் வந்து கட்ட போறீங்க, கட்டி இருக்கீங்களோ இல்ல கட்ட போறீங்களோ அந்த அதை என்ஓசி வாங்குறதுக்கு சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதிலே மென்ஷன் பண்ணிருவாங்க பாருங்களா. இந்த இடத்துல என்ஓசி அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். என்ஓசி டீடைல்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாமே கரெக்டா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சேவ் ஆகும். சேவ் ஆயிட்டு ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து என்ஓசி காப்பியை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ஓசி வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் முதல்ல மேண்டேட்டரியா தேவைப்படும் அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பா பட்டா உங்க பேர்ல வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட ஆன்லைன் சீட்டா வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி நம்ம வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சேல்ஸ் டீட், அதாவது வந்து கிரயம் பண்ணப்பட்ட அந்த பத்திரத்தை வந்து எல்லா பேஜுமே நீங்க அப்லோட் பண்ணணும். எஃப்என்பி அதாவது வரைபடம் சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா கம்பல்சரியா வந்து அப்லோட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் சர்க்குலேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது.
இதெல்லாம் நம்ம வந்து விட்டுலாம், தேவையில்லை சரிங்களா. எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த இடத்துல கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா என்ஓசி அப்லோட் காப்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல ஃபைனல் ஆர்டர் காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டர் காப்பியை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி பிடிஎஃபா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி சம்பந்தப்பட்ட இடத்துகளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்கறாங்களோ உங்களோட பில்டிங்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் சார்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஓசி எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத அப்ளை வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ஓசி எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி தனியா ஒரு டுட்டோரியல் வீடியோவை நம்ம மேக் பண்ணி போடலாம். உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த சர்வீஸ் வந்து ஆன்லைன்ல வந்திருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.